ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம சின்ன பாவக்காயை வச்சு நம்ம ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை போட்டு இது ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி வறுத்து குழம்புல சேர்க்குறப்ப நம்மளுக்கு குழம்பு அவ்வளோக்கா கசப்பு இருக்காது. குழந்தைகளும் சாப்பிடுவாங்க. இப்போ இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம காய் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், பாவக்காய் நல்லா வறுபட்டுருக்கு. நல்லா கலரும் மாறிடுச்சு, நல்லா சுருங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எண்ணெய் வடிகட்டி இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதே கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்மளுக்கு காய் கசப்பு தான், அதனால் வெந்தயம் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5-6 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பூண்டு போடுறதுனால இந்த ஃப்ளேவர், பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வணக்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தில் வர வரைக்கும் வணக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வணங்கணும். இப்போ இதில் நம்ம ஒரு அரை பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயத்தில் ஒரு 5 வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காண்டி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு கிரேவி நல்லா திக்காக இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம இப்படி ஆட் பண்ணுறோம். அடுத்து 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளியை இப்படி அரைச்சி ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு குழம்பு நல்லா ஸ்மூத்தியாக இருக்கும். அதுக்காண்டி தான் ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இந்த மாதிரி வணக்கிக்கணும். இது வணங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் மசாலா பொருட்களாக ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. உங்கள்ட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வணக்கி விட்டாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம காயில் உப்பு போட்டு தான் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். அப்போ தான் நம்ம போட்டிருக்க மசாலாம் பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வரும். அதனால் இது ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ருங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. மசாலோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எவ்வளோக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கிரேவி பதம் வேணுங்கிறனால தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை. பாருங்கள், இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பாவக்காய் இதில் ஆட் பண்ணிடலாம். பாவக்காய் ஏற்கனவே பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம குழம்புல ஆட் பண்ணி ஒரு பாதி வெந்துடும். இதை ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க.
பாருங்கள் பாவக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. நம்மளுக்கு குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு. நல்லா கிரேவி பதத்தில் வந்து இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குழம்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெல்லம் வந்து ஆட் பண்ணுறதுனால அந்த இனிப்பு சுவை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து குழம்ப வந்து இறக்குறப்ப வந்து ஆட் பண்ணணும். வெல்லம் ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு இதில் வந்து மல்லித்தலையை வந்து தூவி இப்போ நம்ம வந்து குழம்ப வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பாவக்காய் குழம்பு பாவக்காய் கிரேவி வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பாவக்காய் கிரேவியை நீங்கள் வந்து ஒயிட் ரைஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அப்படியே எங்கள் ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.